வாங்க இன்றைக்கி ஊளி மீன் குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து ஒரு சட்டியை சூடு பண்ண வச்சுருக்கேன். அது சூடாகவும் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம், நல்லெண்ணெய். உங்களுக்கு தேவைப்படுறத நீங்கள் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். பாருங்க, இப்போ நல்லா வந்து வெங்காயம் இந்த கல்லாம் வதங்கிருச்சு. இப்போ கருவேப்பிலை மல்லி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அதுவும் சேர்த்து வதங்கட்டும். இப்போது நல்லா வந்து வதங்கிடுச்சு ஃபைனலாக. இப்போது மசாலா பொடி சேர்த்துக்கலாம். இப்போது ஒரு 4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் மசாலா பொடி. நாங்கள் எல்லாம் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகா பொடி தான் போடுவோம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. நாங்கள் ஒரு 2-3 பேருக்கு சாப்பிட்ற மாதிரி இன்றைக்கி சமைக்கிறோம். அவ்வளோதான். இனி வந்து இந்த பக்கம் புளி கரைச்சல் கொஞ்சம் நெல்லிக்காய் சைஸ்க்கு புளி சேர்த்துருக்கேன், ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் வந்து சேர்த்துக்கலாம். பாருங்கள், ஃபைனலாக குழம்பு கூட்டி வச்சாச்சு. இப்போ ஒரு 5 மிளகா சேர்த்துக்கிறேன், பச்சை மிளகா. தேவையான அளவு உப்பு சேர்த்து குழம்புக்கு சேர்த்துக்கிறணும். இப்போ வந்து நல்லா வந்து கொதிக்கட்டும். கொதிக்க வந்து மீனை சேர்த்துக்கலாம். இந்த பக்கம் மீன் ரெடியாக அலசி வச்சுருக்கேன். மீன் இந்த குழம்பு வந்து கொதிக்கவும் தான், இந்த மசாலா கொதிக்கவும் தான் வந்து போடணும். வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், ஃபைனலாக மீன் குழம்பு எப்படி வந்திருக்குன்னு. சூப்பராக நல்லா மீனெல்லாம் உடையாமல் துண்டு துண்டாக இருக்குது பாருங்கள். இவ்வளோ தான் மீன் குழம்பு வைக்கிற மெத்தடு. ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.